Hey guys, welcome back to my channel. Tutorials. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ Picsart application யூஸ் பண்ணி 3D effect எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். மொபைல் எப்படி எடிட் பண்ண தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அதுல ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணீங்கன்னா டெய்லி போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் ஸ்டார்ட் தி டியூட்டோரியல். Picsart application ஓபன் பண்ணிக்கோங்க. அதுல ஆட் போட்டோஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் இந்த இமேஜை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த இமேஜோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த எடிட் பண்ணுறதுக்கு ரோட் பேக்ரவுண்ட் அந்த மாதிரி செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க, அப்போ தான் ரியலிஸ்டிக்காக இருக்கும். அண்ட் ஆட் பண்ண இமேஜை கரெக்டாக அந்த ரோட் சைடில் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதுக்கு வந்து லைட்டாக வந்து அதை பெருசு பண்ணிவிட்டு தென் மேலே இன்க்ரீஸ் பண்ணிங்கனாலே போதும், உங்களுக்கு கரெக்டாக அந்த மாதிரி ப்ளேஸ் ஆகிடும். அண்ட் Picsart அப்ளிகேஷன் எப்படி யூஸ் பண்ண தெரியுன்னா அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அங்கே 4 கார்னர்ஸில் உங்களுக்கு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் உங்கள் ரோடுக்கு வந்து ஜாயிண்ட் ஆகிற மாதிரி கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் இந்த எடிட் வந்து ரியலிஸ்டிக்காக இருக்கும். தென் லெஃப்ட் சைடில் ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், அதை செலக்ட் பண்ணால் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் காமிக்கும். அதில் ஆட் ஃபோட்டோஸ்ன்னு செலக்ட் பண்ணால் நீங்கள் நிறைய ஃபோட்டோஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இப்போது பேக்ரவுண்டுக்கு என்ன இமேஜ் எடுத்தீங்களோ அந்த இமேஜ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கணும் இப்போது. அண்ட் இப்போ ஆட் பண்ண ஃபோட்டோஸை ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் வந்து எந்த சைஸில் இருக்கோ அந்த சைஸ்க்கு நல்லா பெருசு பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடில் எரேசர் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் எரேசர் டூவில் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3 ஆப்ஷன் காமிப்பாங்க. அது எல்லாத்தையுமே ஃபுல்லாகவே 100க்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. தென் ஃபுல்லாக அந்த பேக்ரவுண்ட் ஃபுல்லாகவே எரேஸ் பண்ணிவிடுங்க. தென் எரேசர் ஆப்ஷன் பக்கத்தில் உங்களுக்கு பெயிண்ட் டூல் கொடுத்துருப்பாங்க, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் சைஸை மட்டும் கொஞ்சம் டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ 3D எஃபெக்ட் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்காக நீங்கள் ஜஸ்ட் பெயிண்ட் பண்ணுறது மட்டும்தான். ஃபோனோட பார்டர் மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லாத்தையுமே நீங்கள் பெயிண்ட் பண்ணுங்கள், அப்போ தான் நம்மளுக்கு ரியலிஸ்டிக்காக இருக்கும் பார்க்கறதுக்கு. ரொம்ப சிம்பிளான எடிட் தான். நீங்கள் கரெக்டாக பெயிண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது ரியலிஸ்டிக்காக தெரியும். உங்களோட பேக்ரவுண்ட் அண்ட் உங்களோட இமேஜ் அண்ட் நீங்கள் கரெக்டாக பெயிண்ட் பண்ணிங்கன்னா உங்களோட எடிட் பார்த்திங்கன்னா செம்ம பக்காவாக இருக்கும். அண்ட் இந்த மாதிரி கண்டினியூஸாக பெயிண்ட் பண்ணுங்கள், கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். பிகாஸ் நம்மளோட சின்ன மிஸ்டேக் கூட அந்த இமேஜை ஃபுல்லாகவே ஸ்பாயில் பண்ணுறோம், நம்மளுக்கு அந்த ரியலிஸ்டிக் எஃபெக்ட் வந்து கிடைக்காது. ஸோ இது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் தான், பட் நம்ம பொறுமையாக பண்ணால் தான் நம்மளோட ரிசல்ட் பார்த்திங்கன்னா பக்காவாக கிடைக்கும். அண்ட் எப்பவுமே பெயிண்ட் பண்ணும்போது ஒப்பாசிட்டி அண்ட் ஹார்ட்னஸ் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் சைஸை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. தென் எரேசர் டூல் சைட் பை சைட் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே இருங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் பெயிண்ட் பண்ணும்போது ஏதாவது மிஸ்டேக் ஆகிடுச்சின்னா அப்பயே எரேஸ் பண்ணுறங்க, பிகாஸ் நம்ம அதுக்கப்புறம் பார்க்க மாட்டோம். ஸோ உங்களுக்கு ஏதாவது மிஸ்டேக் இருந்ததுன்னா அப்பயே நீங்கள் எரேஸ் பண்ணுறங்க கரெக்டாக. இப்போ ஒரு சைட் நீங்கள் பண்ணுறீங்கன்னா அந்த சைட் ஃபுல்லாகவே கரெக்டாக பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட் சைட் போங்க. பிகாஸ் நம்ம அங்கங்கே பாதியாக விட்டோன்னா நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு பண்ணும்போது கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும், கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது நீங்கள் எரேஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு எல்லாமே கரெக்டாக வந்துடும். சேம் உங்களுக்கு பெயிண்ட் டூலில் என்ன 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களோ அதே தான் எரேசர் ஆப்ஷனுக்கு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எரேசர் ஆப்ஷன் யூஸ் பண்ணும்போது அந்த ஒப்பாசிட்டி ஹார்ட்னஸ் ரெண்டுமே இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். சைஸை வந்து மீடியமாக கம்மி பண்ணிக்கோங்க. பிகாஸ் நம்மளுக்கு லைட்டாக நம்ம கம்மி பண்ணால் கூட உங்களுக்கு திட்டாக தெரியும், நல்லா இருக்காது பார்க்க. ஸோ ரெண்டுத்தையுமே வந்து நீங்கள் இன்க்ரீஸ்லேயே வச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அண்ட் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா Picsart மட்டும் யூஸ் பண்ணலை, KineMaster, InShot, Pixel Lab அண்ட் Adobe Photoshop எல்லா ஆப்பையும் யூஸ் பண்ணி நான் எடிட் பண்ணிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு எல்லாம் தெரியும்னா அது ப்ளேலிஸ்ட்டில் வந்து எல்லாத்தையுமே தனித்தனியாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன், உங்களுக்கு பார்க்க ஈஸியாக இருக்கும். அண்ட் அதோட டியூட்டோரியல்ஸ் எல்லாமே போட்டு தான் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இன்னும் யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதெல்லாம் போய் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் பெயிண்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு பார்டர் ஃபுல்லாகவே கிளியராக போட்டுருங்க. நம்மளுக்கு எதாவது சின்ன மிஸ்டேக்காக இருந்தாலும் எரேஸ் பண்ணுறங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சென்டர் பார்ட் போங்க. பிகாஸ் சென்டர்லேயே ஃபஸ்ட்டு எரேஸ் பண்ணுறேன்னா உங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் நெக்ஸ்ட் பண்ணுறது. ஏன்னா ஸ்டார்டிங்கில் தான் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், அப்புறம் போக போக இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிரும். ஸோ நீங்கள் பார்டர் வந்து ஃபுல்லாகவே கரெக்டாக போட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் மற்றது எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சென்டரில் போடுறது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நீங்கள் சென்டரில் ஃபுல்லாகவே பெயிண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணதுக்கப்புறமா ஒரு தடவை பாருங்கள் நம்மளுக்கு ரியலிஸ்டிக்காக தெரிஞ்சிருக்கா அப்படின்ற போது மட்டும் நீங்கள் டிக் கொடுத்துக்கோங்க. அண்ட் நம்மளோட 3D எஃபெக்ட் வந்து க்ரியேட் பண்ணியாச்சு கரெக்டாகவே, நம்மளுக்கு கரெக்டாக ரியலிஸ்டிக்காக இருக்கும். பட் இன்னும் கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்குது, நம்மளுக்கு ஃபில்டர்ஸ் இருந்தால் மட்டும்தான் ரியலிஸ்டிக்காக இருக்கும். அதுக்காக நம்ம எஃபெக்ட் ஆப்ஷன் போகிறோம். ஸோ எஃபெக்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் எஃபெக்ட்ஸ்ன்னு ஃபஸ்ட்லேயே இருக்கும், அதில் வந்து டாட்டர்னு ஒரு ஃபில்டர் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு ரியலிஸ்டிக்காக காமிக்கும் அந்த ஃபில்டர். இந்த ஃபில்டர்ஸ் எல்லாமே உங்களோட இமேஜுக்கு ஏற்ற மாதிரி போடுங்க. பிகாஸ் என்னோடய இமேஜுக்கு வந்து இந்த ஃபில்டர் வந்து நான் முன்னாடியே செக் பண்ணி பார்த்துட்டு எது வந்து சூட்டபுளாக இருக்கும், அதுக்காக நான் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறேன். ஸோ உங்களோட இமேஜுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணி ஃபில்டர்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் டூல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் க்ராப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கரெக்டாக பார்த்திங்கன்னா உங்களோட எஃபெக்ட் அந்த 3D எஃபெக்ட் ஹேண்டோட
இந்த ரோடு மட்டும் இருக்க மாதிரி நீங்கள் க்ராப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இன்னும் அந்த இமேஜ் வந்து ரியலிஸ்டிக்காக தெரியும். நம்ம ஃபுல் பில்டிங் கொட்டினா உங்களுக்கு கரெக்டாக இருக்காது. அண்ட் தட்ஸ் இட் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.